ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சித்து சமையல். இன்னைக்கு நம்ம சித்து சமையலில் பொடி இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மிச்சமான இட்லியில் வந்து நிறைய ரெசிபி பண்ணலாம். அதில் இதுவும் ஒன்று. இது பண்ணுறதுக்கு வெறும் இட்லியும் இட்லி பொடியும் இருந்தாலே போதும். ரொம்ப ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ அப்படி இல்லைனா ஈவினிங் டிஃபனாகவோ அப்படி இல்லை நைட்டு டின்னர் கூட சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே சூப்பராக செட் ஆகும். சரி வாங்க, இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போமே ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக காட்டும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோ பார்க்கலாம். இந்த பொடி இட்லி பண்ணுறதுக்கு நான் 4 இட்லி எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம மிச்சமான இட்லி வச்சு இது பண்ணலாம். அப்படி இல்லைனா ஃப்ரெஷ்ஷாக இட்லி பண்ணி கூட இந்த மாதிரி செய்யலாம். ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த இட்லியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எப்படி விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, இல்லை நீளமாக நறுக்கிக்கோங்க. எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. பட் என்னோட சஜஷன் என்னென்னா, இந்த மாதிரி க்யூப் மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரமாக அது அந்த எண்ணெய் நெய் எல்லாமே இறங்கியிருக்கும். ஸோ அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டிங்கன்னா குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இப்போது 4 இட்லியுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பொடி இட்லி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொடி இட்லி பண்ணுறதுக்கு நான் இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். எண்ணெய் முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஏன்னா நல்லெண்ணெய் தான் பொடி இட்லிக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் இல்லாத பட்சத்தில் நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் மட்டும் எப்பவுமே மீடியமில் வச்சே பண்ணுங்கள். மீடியமில் அப்படின்னா சிம்மில் வச்சே பண்ணுங்கள், ஹையில் வைக்காதீங்க. ஏன்னா பொடி சேர்த்து பண்ணுறதுனால சீக்கிரம் கறிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே நீங்கள் மீடியமில் வச்சே பண்ணுங்கள். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், கடுகு எல்லாமே நல்லா வெடிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா தண்ணியில் அலசி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இட்லி சேர்த்துக்கலாம். இட்லி சேர்த்துட்டு ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணாமல் சும்மா லைட்டாக மட்டும் ரோஸ்ட் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணோன்னா அந்த இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கு இல்லையா, அது உடையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பொறுமையாக படாமல் மிக்ஸ் பண்ண மாதிரி பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம இட்லி பொடி சேர்த்துக்கலாம். நீங்கள் வீட்டில் அரைச்ச இட்லி பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைனா கடையில் வாங்குகிற இட்லி பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல. ரெண்டுமே இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஆச்சி இட்லி பொடி சேர்த்துருக்கேன். நம்ம வீட்டில் செஞ்ச இட்லி பொடியாக இருந்தால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது 4 இட்லிக்கு 10 ரூபா இட்லி பொடி பேக்கெட் கரெக்டாக இருக்கும். இட்லி பொடி சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணுறதுங்க, ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி. இது ஒரு 1 நிமிஷம் மட்டும் வதங்கினா போதும். நீங்கள் விருப்பப்பட்டால் இப்படியே கூட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பட் இன்னும் கொஞ்சம் இதுக்கு ஃப்ளேவர்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போது நெய் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் கொடுக்கறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா தண்ணியில் அலசி அதை இப்போ கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி சேர்க்கறதுனால என்ன ஆகும்னா, அந்த நெய்யோட வாசனையும் அந்த கருவேப்பிலையோட வாசனையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடே மணக்கும் நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது. பாருங்கள், இந்த மாதிரி அந்த கருவேப்பிலையை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். இது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அதே நேரத்தில் ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மறுபடியும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு.
இருந்தாலும் இன்னும் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக. இது எல்லாமே அடிஷ்னல் டேஸ்ட்டுக்காக தான் நம்ம பண்ணுறோம். நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் நெய் சேர்த்தோடனே கூட ஆஃப் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் அடிஷ்னல் டேஸ்ட்டுக்காக தான் பண்ணுறோம். இப்போ இன்னொரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் பாருங்கள், நம்ம பொடி இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது செஞ்சு முடிக்கிறதுக்கு என்ன மிஞ்சி போனால் ஒரு 4 நிமிஷம் ஆகும். அவ்வளோதான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா? கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நீங்களும் இந்த பொடி இட்லி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இப்போமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு, இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை.